சார் தஞ்சாவூர் காரைக்கால் ட்ரிப் எப்படி இருந்தது? எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? மியூட் பண்ணிருக்கீங்க. தஞ்சாவூர் காரைக்கால் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை நம்முடைய பவுண்டர் குணசேகரன் ஐயா சொல்லுவார்கள். ஐயா. நன்றி நன்றி அக்ஷர்ஜி. அனைவருக்கும் இனிய அதற்கு முன்பாக ஒரு சின்ன வேண்டுகோள். வெற்றி திறகமா லைன்ல இருக்கீங்களா? சார் லைன்ல இருக்கேங்க சார். உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்க சார், அனுப்புறேங்க சார். ஓகே மேடம், ஓகே அனுப்புறேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். நன்றிஜி நன்றிஜி. சரிங்க, பேசுங்க சார். தஞ்சாவூர் ட்ரிப்பு அருமையான ட்ரிப்புங்க. தஞ்சாவூர் ட்ரிப்பு சரியான மோட்டிவேஷன். எனக்கே மோட்டிவேஷன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் எனக்கே மோட்டிவேஷனான ட்ரிப்பு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் ஹெச்எஸ்பியோட ரிச்சர்ஸ் சேர்ந்து ரிச்சர்ஸ் மூலிமா ஒரு மீட்டிங் வந்து நடத்துனது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு மீட்டிங், ஒண்டர்ஃபுல் மீட்டிங், அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது காரைக்கால் போனோம். காரைக்காலில் இருந்து அங்கேருந்து இப்போ ஆக்சுவலாக அவங்க இன்னொரு உறுப்பினர் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. அசோக்ஜி மீட் பண்ணார், அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் மூலிமா இன்னைக்கு ஐ வென்ட் டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பழைய டீம், ரொம்ப ரொம்ப ஓல்டு டீம், ஒரு 25 இயர்ஸ் டீம் ஒன்று ஆக்டிவேட் பண்ணி அவர் பாலாஜி சொல்லி தான் சார் போய் நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னாரு. நான் போய் பார்த்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ தேர் ஆல்சோ ஜாயினிங். ஸோ ரியலி குட், நல்ல மோட்டிவேஷன், நல்லா இருக்குது. இதை என்ன சொல்கிறதுன்னா எக்ஸலண்ட், அவ்வளோதான், ஒரே வார்த்தை, அற்புதம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இப்போ டெய்லி தினந்தோறும் அற்புதம் நடக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது, எனக்கு உத்தரவாதமாக தெரியுது. தினந்தோறும் அற்புதம் நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். கண்டிப்பாக நல்ல மோமெண்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ, அடுத்தது பிஸ்னஸ் நடக்குது அடுத்த விஷயம். மொமெண்டம் இஸ் வெரி ஹை. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸோட மோட்டிவேஷனோட மொமெண்டம் தான் ரொம்ப முக்கியம். மொமெண்டம் இஸ் நாட் லெவலில் வேற லெவலில் இருக்கு, அதான் முக்கியம். ஃபண்டாஸ்டிக் மொமெண்டம். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த மொமெண்டம் குறையவே கூடாது. அருமையாக இருக்கு மொமெண்டம். எஸ் ஜி, அசோக் ஜி, நீங்கள் பேசுங்க. ட்வீட் பண்ணிருக்கீங்க. சார் உங்க சவுண்ட் இல்லையா? சார் போன்ல இருக்கார், ஒருவர். ஓகே 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 ஓகே. சார் லேடிஸ்க்கு இன்னைக்கு கால்சியம் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ல எது சார் ரெஃபர் பண்ணலாம்? சொல்லுங்க குணாலன் சார். லேடிஸ்க்கு கால்சியம் குறைபாடு நிறைய இருக்கு. லேடிஸ் அந்த போன் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த L4 L5 அந்த ப்ராப்ளம், அந்த பிளட் சர்க்குலேஷன், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல நிறைய இருக்காங்க. சரிங்க. நாம யாரோ ஒருத்தர் ட்ரையல் அண்ட் ஆர்டரா எடுத்து நம்ம பண்ணா கூட, ஏன்னா இன்னைக்கு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா கேட்குறோம். கண்டிப்பாங்க. ஸோ நான் ஆக்சுவலி நான் ஒரு மேனுஃபேக்சரர், நான் காலையிலே உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். மேனுஃபேக்சரர் வந்து ஃபாரின்ல இருக்கிறாரு. அவர் தான் மெயின், நம்மளுக்கு ஃபார்முலேஷனே பண்ணி கொடுக்குறாரு அவர் தான். நான் ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவேன். இந்த நம்மளுடைய ப்ராடக்ட்ல எது கொடுக்க முடியுன்றதும் கேட்குறேன். வேற இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம நீங்க காமிச்சிக்கல இந்த போட்டோகிராஃப் ஃபிங்கர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வேற என்ன பண்ண முடியும்? என்ன அவங்ககிட்ட ப்ராடக்ட் நிறைய இருக்கு. அவங்க வந்து கன்வென்ஷனல் நெட்வொர்க் கிடையாது, வேற ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண முடியுன்றது நான் கேட்டு உங்களுக்கு நான் வரேன், கண்டிப்பா வரேன். சரிங்களா? டெஃபினட்டா வரேன். ஓகே, கண்டிப்பா. இந்த மாதிரி மார்க்கெட்ல ஹெல்த் ப்ராடக்ட்டுக்கு நல்ல என்கொயரி இருக்குதா? அது சரியானவங்க அப்ரோச் பண்ணோம்னா சரியான ரிசல்ட் கிடைக்கும். பேசுற வரைக்கும் கொஞ்சம் மெடிக்கலால, மருத்துவத்தால முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா.
இப்போ அசோக்ஜி வந்துட்டு ஒரு 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 ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறேன். அவர் ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. அசோக்ஜி ஸ்டடி பண்ணா ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் உடனே பண்ண மாட்டார். அப்படின்னா பிஸியா இல்லை, அவர் அதை ஆழ்ந்து ஆராய்ந்து பண்ணுவார். நீங்க சொன்னதுக்கெல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக் ப்ராடக்டோட வரும். இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்களேன். நேச்சர் ஸ்பியர்ல இல்லை, அருமையா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஒரு ஃபியூ டேஸ், இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்க. வில் கம் அவுட் வித் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ். ரிச் அசோசியேட்ஸ் மூலமா அதை பண்ண போறோம். ஓகே சார். இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா சொல்லுங்க சார். பேமெண்ட் வந்து எப்படி பண்ணணும், எப்படி டெலிவரி வரும்? ஓகே சார். பேமெண்ட் வந்து நீங்க இப்போ நீங்க லாகின், உங்களுடைய ஐடி இருக்கு சார். ஐடியில் உள்ள லாகின் பண்ணீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும். டேஷ்போர்டில் உள்ள ஷாப்புன்னு இருக்கும், ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ மூலியமாகவும் பே பண்ணலாம். இன்னைக்கு 2 ஆக்டிவேஷன். பாம்பேல இருக்கிறார் ஒருத்தர், ஆனால் ரொம்ப வயசானவர். அவருக்கு இந்த டிஜிட்டலாக பழக்கமே கிடையாது. ஸோ எனக்கு பணம் கொண்டு போய் பேங்க்ல போட்டு தான் சார் பழக்கம்னு சொன்னார். பாம்பேல இருக்கிறாருங்க. நம்ம ஊர்ல இருந்தாலும் சொல்லலாம், இங்கே கிராமத்தில் இருக்கா சொல்லலாம். பாம்பேல இருக்கிறாரு. எனக்கு வந்து பழக்கமே கிடையாது சார், இதெல்லாம் எனக்கு என்கிட்ட ஃபோனே வந்து ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது, ஆர்டினரி ஃபோன் தான் வச்சிருக்கேன். ஆனால் பணம் நான் போடுறேன்ட்டு 2 ஐடி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல போய் பணத்தை போட்டு செலான ஸ்கேன் பண்ணி அவர் ஐடியில் ஏற்றினார். ஆப்ஷன் இருக்கு. அவருடைய லாகின்ல போயிட்டு அந்த செலான பே பண்றாருல, அவர் ஐடி நம்பரை போடுவார். அந்த ஐடி நம்பர் எழுதிட்டு 12,000 ரூபாய் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து கிரெடிட் ஆன உடனே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, சார் இந்த ஐடிக்கு 12,000 ரூபாய் கிரெடிட் வந்துருக்கு. உடனே உங்க வாலெட்ல 12,000 ரூபாய் வந்துடும். உடனே நீங்க வாலெட் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். எப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் ஃப்ரீயா இருக்கணும் பண்ற மாதிரி. நீங்க ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் மிச்சம் இருக்கணும், உங்க வாலெட்ல இருக்கும் அப்படியே. அது அப்ப வாலெட்டுக்கு வந்து என் நெட் பேங்கிங் மூலமா எனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நான் பண்ணிட்டு அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். வாலெட்ல நீங்க ஒரு இன்வாய்ஸ் அமௌண்ட் 6,500 ரூபாய் 7,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மீதி 3,000 ரூபாய் அங்க இருக்கும். அதுதான். ஆமா, அப்படி பண்ணிக்கலாம் சார். பட் அந்த வாலெட் வந்து ஒன்லி ஃபார் நம்ம பியூர் நேச்சர் ஸ்பியர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா? இப்போ டைம் பீயிங் நம்ம நேச்சர் ஸ்பியர்ல இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நாளைக்கு வேலெட் நல்லா ஆக்டிவ் ஆயிட்டு நம்மளுடைய யூட்டிலிட்டி பில்லு, டிக்கெட்டு எல்லாமே அதுல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். நாளைக்கு அந்த வேலெட் மூலமா என்ன வேணா பண்ணலாம். ஓகே ரைட் சார். ஃபைன் சார். நான் கேள்விப்பட்டேன் இந்த 10ஆம் தேதி டார்கெட் வச்சிருக்கோம்ல. 6 சார். 6 ஜூலை. ஆமா, ஜூலை 6. ஆமா டார்கெட். ஆமா சார். அந்த 1% இன்சென்டிவ் ஆமா how long கிடைக்கும் சார் அது? கம்பெனி இருக்கும் வரை, குணா இருக்கும் வரை, கம்பெனி இருக்கும் வரை, குணாலம் இருக்கும் வரை எல்லாமே உண்டு. நான் என்ன பண்ண போறேன், ஒன்ஸ்லாம் ரெடி ஆன அப்புறம் அக்ரிமெண்டே போட்டு கொடுத்துட போறேன். இப்போ நான் இல்லைன்னா கூட அந்த இடத்துல யார் உட்காந்தாலும் அது கிடைக்கணும். இப்போ ஐடியில வந்து அது பர்மனண்டா பண்ணணும். பர்மனண்டா தான் பண்ண போறேன் நான். அதை ஒரு செட்டப் பண்ண போறேன். ஆமா. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் எதனால தராங்க சார்? ஸ்பெஷல் ஆபரேஷன் எதுக்காக தராங்கன்றீங்க? ஆமா, நல்லா வேணுன்றீங்களா சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சொல்றேன் எதுக்காக தரணும்ன்றேன். சரி, ஸ்பெஷல் ஆஃபர் எதுக்காக கேட்டார் இல்லையா, எப்படி பர்ச்சேஸ் பண்றேன்னு அது இப்ப நான் காமிக்க போறேன், அப்படியே பாத்துக்கங்க. சார் பர்ச்சேஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு, கொஞ்சம் பாருங்களேன். பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. குணா சார், நமக்கு தெரியுங்களா நம்ம வெப்சைட் இது? குணான் சார், naturespirehealth.in போட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெப்சைட் வந்துடும். லாகின் கிளிக் பண்றீங்க. லாகின் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்குங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ணேன், லாகின் ஐடி போடுறேன். NPTN1000069. இது வெற்றி திரகம்மாவுடைய ஐடி. இல்ல, ஐடி போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டு கீழே பாருங்க லாகின் இருக்குது, தெரியுதுங்களா?
லாகினுக்கு லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்த உடனே இது டேஷ்போர்டு தெரியுங்களா ஐயா? குணா ஐயா, குணாலன் சார் டேஷ்போர்டு தெரியுதா சார்? குணாலன் சார் தெரியுது. இதுல பாருங்க சார், வயசு இல்லை திலகம் ஆர் வெற்றி திலகம் 2024@gmail.comனு ப்ரொஃபைல் வருதா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு இல்லையா, பக்கத்துல ஒரு பேக் இருக்குது. இதான் ஷாப்பிங் பேக். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஷாப் போகும். பாருங்க கார்ட். இந்த கார்ட்ல ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, டோட்டல் எதுவும் இருக்கு இல்லைங்களா? இப்ப இது எதுவுமே இல்லை. இதுல எதுவுமே செலக்ட்ல இல்லை. அதனால நம்ம கண்டினியூ ஷாப்பிங்ன்றத கிளிக் பண்றோம். எப்போ கண்டினியூ ஷாப்பிங்ன்றத கிளிக் பண்ணி இங்க பாருங்க, இது ஜாப்பனீஸ் கொடகன் மட்டும் 50 RV அதனுடைய ரேட்டு. சூப்பர் ஃபுட் மட்டும் அதனுடைய ரேட்டு. சரிங்களா? அப்புறம் பிளான்ட் புரோட்டீன் மட்டும் அதனுடைய ரேட்டு. இது காம்போ பேக்கருடைய ரேட்டு 100 RVக்கு. நீ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் சார். என்னது? ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மேக்ஸிமைஸ் இல்ல, மினிமைஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ குணாலன் சார் உங்களுக்கு தெரியுதா இப்போ உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாம்? சார் நீங்க பேசுறது கொஞ்சம் சவுண்ட் கேட்கல, கொஞ்சம் வாய்ஸ் கேட்கலையா? கொஞ்சம் வாய்ஸ் லோவா கேக்குது. லோவா கேக்குதா? இருங்க, எல்லாமே ஃபுல்லா தாங்க இருக்குது. ஃபுல் வால்யூம் இருக்குது ஐயா. சரியா இருக்கு ஐயா, எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. குணாலன் சார் உங்களுக்கு சவுண்ட் வச்சிருங்க. ஓகே சார். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. ஓகே சார். பிளான்ட் புரோட்டீன் இல்லையா ஐயா? ஐயா நீங்க கொஞ்சம் மினிமைஸ் பண்ணீங்கன்னா, மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெருசா தெரியும். அந்த சின்னதா? ஆமா, ரொம்ப சின்னதா இருக்கு. பார்வைக்கு வரல, விஷுவல் ரிலேஷன் கிடைக்கல. பார்வைக்கு வரலையா? ஆமா ஐயா இல்லைங்க ஐயா, நம்ம ஜூம் பண்ணா நமக்கு பெருசா தெரியுது பாருங்க. கேளுமல ஐயா. இல்ல ஐயா போட்டா மட்டும் தான் தெரியுது, அது வரல. இல்லம்மா வரல. நான் ஜூம் பண்ணேங்க ஐயா அந்த படத்தை, அது பெருசா வருது. சரி, நான் லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கேன். அது மாதிரி எதனா கோளாறு இருக்கான்னு தெரியல. சரி, ஐயா நல்லா தெரியுதுல்ல ஐயா? நீங்க எவ்வளவுதான் பெருசு பண்ணி பாக்குற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ இங்க பாருங்க. இதுல நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்க. பிளான்ட் புரோட்டீன் இல்ல, பிளான்ட் புரோட்டீன் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதுல 2949 25 RV ஆட் டு கார்ட். இப்ப நான் கார்ட்ல ஆட் பண்ணிட்டேன். இப்ப திரும்ப நான் அந்த இடத்துக்கு போறேன். இங்க பாருங்க, ப்ராடக்ட் நேம் வந்துச்சு பிளான்ட் புரோட்டீன் பவுடர் 25 RV. ஆனா நமக்கு நம்ம அசோசியேட்ல இருக்கிறவங்க எல்லாம் 1% வரணும். அதனால
நாலு பிளான்ட் புரோட்டீன் போடுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா ஐயா? குணானந்தன் தெரியுதா? குணானந்த் சார், குணானந்த் சார், குணானந்த் சார் தெரியுதா? குணானந்த் சார், குணானந்த் சார் கேக்குதா? குணானந்த் சார் கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல 10 தடவை கேட்டாதான் உங்களுக்கு ஒரு தடவை கேட்க போடுது. இது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேட்டது. இப்ப கிளீனா கேக்குது. இல்லைங்களா? உங்களுடைய சிஸ்டத்துல வேலை வச்சுக்கங்க. ஐயா புரியுதுங்களா? பாருங்க, 4 பிளான்ட் புரோட்டீன் பவுடர் வந்து 4 கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ டோட்டல் அமௌண்ட் 11,796 ரூபா, ஹேண்ட்லிங் சார்ஜ் 200 ருபீஸ், டோட்டல் பிரைஸ் 11,996 ரூபா. இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். தெரிஞ்சா பாருங்க, ப்ரொசீட் கொடுத்துட்டேன் பாருங்க. ப்ரொசீட் கொடுத்தோம்னா என்ன கேக்குதுன்னா பாருங்க, கன்ஃபார்ம் யுவர் ஷிப்பிங் அட்ரஸ் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்னு கேக்குது. ஓகேங்களா? அதுல ஏற்கனவே நீங்க என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஷிப்பிங் அட்ரஸ்னா, சேம் ஆஸ் பில்லிங் அட்ரஸ் ஷிப்பிங் அட்ரஸ் ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு ஷிப்பிங் அட்ரஸ் வேற அப்படின்னா ஷிப்பிங் அட்ரஸ்க்கான போட்டுருவேன். ஒருவேளை நீங்க யாருக்கு வேணும் ப்ராடக்ட் அனுப்பலாம். இப்ப நான் போட்டுட்டு இருக்கிறது வெற்றி திலகம்னுடைய அக்கௌண்ட்ல போய் போடுறேன். அவங்களுக்கு ப்ராடக்ட் நான் ஏற்கனவே கையில கொண்டு கொடுத்துட்டேன். அதனால இங்க நான் என்ன பண்ணேன்னா, அசோக் குமார் பி நம்பர் 27/14 ராஜா எக்ஸ்டென்ஷன் சங்கர் நகர், From 636007, mobile number 9790229696. அவ்வளவுதான். பாருங்க, இப்ப ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்துட்டேன் நானு. கொடுத்துட்டு கீழே பாருங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல வசதி. இது நீங்க உங்க ஐடிக்குள்ள போயிட்டு ப்ராடக்ட் போட்டீங்கன்னா யாருக்கு அனுப்பணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ ப்ராடக்ட் அவங்களுக்கு போயிடும். அதுக்கான ஆர்வி உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். செலக்ட் பேமெண்ட் பாருங்க, செலக்ட் பேமெண்ட் செலக்ட் பண்ணிட்டா வேலட் ஏற்கனவே நம்முடைய குணசேகர் சார் சொன்னார் இல்லையா? குணானந்தையா கேக்குதா? இல்லையா? உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரி, அப்போ வேலட்ல நம்ம ஏற்கனவே பணம் கொடுத்து நம்ம வேலட்ல சேர்த்து வச்சிருந்தோம்னா நம்ம ப்ராடக்டே பணம் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா கீழே பாருங்க, யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லா வசதியும் இருக்குது. இப்ப வந்து நான் என்ன பண்றேன், யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிட்டு சேங்கிறது கொடுக்குறேன். நடந்துட்டு இருக்கு ப்ராசஸ். இப்ப 11,996 ரூபாய் ப்ராசஸ் நடக்குது சார், லைவ்ல இருக்கு. லைவ்ல பாருங்க, பர்பஸ் ஆஃப் பேமெண்ட் பாருங்க, TN21 இருக்கு. அமௌண்ட் பாருங்க 11,996. உங்களுக்கு தெரியாது பாருங்க, மோர் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. கிரெடிட் கார்டு பை டெபிட் கார்டு இருந்தா அவர் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் பண்ணலாம். இப்ப நான் ஜிபேல பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்றேன், ஜிபே கிளிக் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஜிபேக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இப்ப நான் என்னுடைய ஜிபே ஆப் ஓபன் பண்றேன். ஸ்கேன் பண்ணியாச்சு. ஐயா லைவா போயிட்டு இருக்கீங்க ஐயா?
வாங்க என்ன வந்திருக்குது? பேமெண்ட் சக்சஸ்ஃபுல். ம் ஓகே. ஓகேங்களா? என்னங்கய்யா? இப்ப இந்த பேமெண்ட் வந்து நம்முடைய வேலைக்கு போதுமா? இல்லைங்க, இப்ப அந்த பேமெண்ட் போயிடுச்சு இப்போ அவளுக்கு. ஓகேவா? வேலட்ல இருந்து போலீங்கய்யா, டைரக்டா டேரக்டாவே போயிடுச்சு. ஜிபே வழியா போயிடுச்சு இப்போ பேமெண்ட். யூபிஐ வழியே போயிட்டு இருக்கு. யூபிஐ வழியா போயாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா வெற்றி பெருமாவுடைய ஐடி ஓபன் பண்றேன் மீண்டும். இல்ல இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தீங்களா, ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடாது. இங்க பாருங்க, லாகின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? மந்த்லி ஆர்விங்கிற இடத்துல 100 வந்திருக்குதா? வந்திருக்கு பாருங்க. அப்போ 100 ஆர்வி பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா சார்? இப்போ இவங்களுடைய ஜீனாலஜில கூட போய் பார்க்கலாம் நம்ம. டீம் பாருங்க, ஜீனாலஜி போய் பார்க்கிறோம். இதுல பாருங்க, ஆர்வின்ற இடத்துல ஆர்வினா பர்சனல் ஆர்வி 100 இருக்கு பாருங்க. ஜிஆர்வினா குரூப் ஆர்வி, அது கீழே இருக்கிறவங்க எவ்வளவு ப்ரொவைட் பண்ணாலும் அது அங்க ஆட் ஆகி வந்துடும். புரியுதுங்களா? இப்ப அடுத்து பாருங்க, இப்படியே பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? இப்ப சைன் அவுட் பண்ணிடுறேன். இப்ப நான் இன்னொன்னு லாகின் பண்றேன். இப்ப பாருங்க, எம்பி டிஎன் 1000084 பாஸ்வேர்டு 473419 லாகின். இப்ப பாருங்க யாரு வருதுன்னு, டாக்டர் வேணுகா ஸ்ரீ விஎஸ். ஓகேங்களா? அதுலயே கூட போலாம் சார், நீங்க பர்ச்சேஸ் இதுல கூட போலாம். நீங்க ஸ்டாப்ல போய் போடுங்க, ஷாப். இல்ல சார், நீங்க அவர் காமிச்சிடுறேன். டீம்ல போயிட்டு ஜீனாலஜி முதல்ல காமிச்சிடும் அவருக்கு. குணாம் சார், இப்ப என்ன தெரியுதுங்களா, ஆர்வி என்ன இருக்குது, ஜிஆர்வி என்ன இருக்கு பாருங்க. 00 இருக்குதா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா அப்படி போகாம இப்ப ஷாப் வழியா போறேன். ஷாப் நவ் அப்படி போனாலும் இங்க இதுதான் வரும். இப்ப நான் என்ன பண்றேன்னா சூப்பர் ஃபுட் இருக்கு பாருங்க, ஆட் டு கார்ட். சூப்பர் ஃபுட் போடுறேன். இப்ப கார்ட்குள் போறேன். இப்ப சூப்பர் ஃபுட் மட்டும் இருக்குது, 2949 ரூபா. இப்போ 4 ப்ராடக்ட் சூப்பர் ஃபுட் மட்டும் போட்டு 125 ஆர்வி 4 50 ஆர்வி. இல்ல இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். ஷிப்பிங் அட்ரஸ் கேக்குது. நம்பர் 27/14 ராஜா எக்ஸ்டென்ஷன் சங்கர் நகர் சேலம் 636-007. மொபைல் 9790229696. 22 ஏதோ குறையுது பாருங்க, 229696. ஓகேங்களா? இப்ப போட்டுட்டு செலக்ட் பேமெண்ட் மோடு, அதே யூபிஐ கொடுக்குறேன், பே கொடுக்குறேன்.
மீண்டும் உள்ள போயாச்சு. பர்பஸ் ஆஃப் பேமெண்ட் PN22, அமௌண்ட் 11,996. திரும்ப ஜிபேக்குள்ள போறேன். திரும்பவும் ஸ்கேன் பண்ண சொல்லுது. மீண்டும் ஸ்கேன் பண்றேன், பே பண்றேன். Then அவ்வளவுதான், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. இப்ப நீங்க மந்த்லி ஆர்விங் எடுத்து அங்க வந்துச்சா? இப்ப பாருங்க, டீமுக்கு போய் பாக்குறோம். ஜீனாலேஜ்ல 100 வந்தாச்சா? வந்துருச்சுங்களா? இப்ப நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு வெற்றிகரமாக மாதிரி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாகின், இப்போ வெற்றிகரமாக ஓபன் பண்ணி பார்க்கிறோம். NPTN 1000069 6420. இப்ப மீண்டும் வந்து வெற்றிகரமாக ஓபன் பண்றோம். இப்ப இந்த இடத்துல டீம்ல போய் பார்க்கிறோம். முதல்ல வந்து RV 100 வந்து GRV 0 இருந்தது. இப்ப GRV 100 வந்துருச்சு. தெரிஞ்சல சார்? ஏன்னா இப்ப அவன் டீம்ல இருக்கிற எந்த RV பண்ணதுனால அவன் கணக்குல ஒரு 100 RV ஏறிச்சு. கிளியரா? ஓகே. GRV 200 தான வரணும். ஏற்கனவே மேடம் ஒரு 100 பண்ணிருக்காங்க. இல்ல அதான் சார், இல்ல GRVனா குரூப் RV சார். அவங்க பர்சனலா பண்ணது 100. அதுதான் ஆர்கின் 100. ஆமா, அது அவங்க ஓனா பண்ணது. GRVனா குரூப்ல இப்ப ஒரே ஒரு தான் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்ப அந்த 100 RV. ஓகே, புரியுதுங்களா? ஓகே ஓகே புரியுது. இது 200 RV எங்க காட்டுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராயல் டெக்ஸா சொசைட்டி ஓபன் பண்ணதான் காட்டும். இங்க பாருங்க, இப்ப சைன் அப் கொடுத்துட்டு இப்ப ராயல் டெக்ஸ் ஓபன் பண்றேன். லாகின், NPTN 1000050. இப்ப நம்ம ராயல் டெக்ஸ் சொசைட்டி ஓபன் பண்ணியாச்சு. டீம்ல போறோம், ஜீனாலஜி டீம் ஓபன் பண்றோம். நம்ம அசோசியேட் வந்து ஓன் RV 200. புரியுதுங்களா? கலைச்செல்வன் ஐயா அவர்கள லைன்ல வந்துன்னா GRV 300 RV வந்திருக்குது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்த பக்கம் இப்போ வெற்றி திறக்கும் மாதிரி காட்டும் பாருங்க. புரியுதுங்களா? இவங்க திலகம் ஆரம்பிக்கிறதுல இதுல பாருங்க 100 வந்துட்டு மொத்தமா சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து நமக்கு குரூப் RV 500. ஓகே சார், ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. அப்ப குராலன் சார் சொன்னார்ல, அந்த 100க்கு பதில் 200 வரணும்னு சொன்னார்ல, அந்த சஜஷன் நாங்க எடுத்திருக்கிறோம். அதையும் ஒர்க் பண்ணிருக்கோம். அதையும் பர்சனலி குரூப்ல ஆட் பண்றதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. சரி சரி சரிங்க, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க இதை டிஸ்கஸ் பண்ணீங்க அசோக் ஜி, ஒரு 2 days பேக் பண்ணீங்க. நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன், நீங்க கேட்டேன் காலைல. அதையும் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதையும் முடிச்சிருவோம் சார். ஓகே சார், ஓகே, சிறப்பு சிறப்பு, செஞ்சிரும் சார். குணா சார் தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சது.
கிளியர் எவ்ரிதிங் இந்த ம். இந்த ப்ராசஸ் வந்து கிளீனா இருக்கு. ஆக்சுவலா வந்து அடுத்தது இப்ப நம்ம இவருக்கு என்ட்ரி போட போறோம். மதுரை ஜிகே மூர்த்தியாவது இல்ல அவர் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டாரு. 200 ஆர்வி அவர் ஓட்டுறோம். அப்புறம் கலெக்ஷன் ஐயாவது 100 ஆர்வி ஓட்டுறோம். இப்போ அதனால வேகமா வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படியா நம்ம 120 அச்சீவ் பண்ணி நம்மளுடைய ராயல்டிஸ் அசோசியேட்ல. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், முடிஞ்சவங்க அதுல 1% முடிஞ்சவங்க 1% ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? டோட்டலா 2% முடிஞ்சவங்க 2% ட்ரை பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. குணநிலையை பாத்துட்டீங்கல்ல? ஓகே. பேமெண்ட் நம்ம இப்படிலாம் போட்டுக்கலாம். கேஷ் கட்டி நம்ம வேலட்ல வாங்கி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்ப போடலாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு 100 ஆர்விக்கும் ஒரு ரூ பாஸ் ஃப்ரீ. இல்ல இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, 4 நாள் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கேன். ஆனா அது கூட ஒரு ரூ பாஸோட சேர்த்து 5 ரூபா வரும். புரிஞ்சுங்களா? கிட்டத்தட்ட அதுவும் சேம் காஸ்ட், அவருடைய சேம் காஸ்ட். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் இப்ப நமக்கு ஆஃபர்ல இருக்கனால அதுவும் வந்துடும். ஃபைன் சார். ஓகே சார். சார் அவர் குணாலன் சார் கேட்டார், ஏன் எங்களுக்கு ஆஃபர் பண்றீங்க 1% கேட்டாரு. இல்ல சார், இந்த X1 கார்பன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியல. ஹலோ ஹலோ உங்க ஃப்ரெண்டு சார், அவங்க இதுல ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். X1 கார்பன் யாருங்க? அசோக் ஐயா, ஆக்சுவலி மகாராசனுடைய ஃப்ரெண்ட் ஐயா, தமிழரசன் ஒருத்தர் ஐயா. மகாராசன் ஐயா ஃப்ரெண்டுங்களா? ஆமாயா. சரி சரி சரி, நன்றி நன்றிங்க ஐயா. உங்க பேர் போடுங்க ஐயா. பேர் போடுங்க. புதுசா வரும்போது பாத்துக்கலாம், நல்லா இருக்கும். தயவு செய்து. ஓகே. தமிழரசனுங்களா ஐயா? தமிழரசன். ஓகேவா? கரெக்டுங்களா ஐயா? ஹலோ சொல்லுங்க ஐயா. தமிழரசன் ஐயா பேரு. அதான் தமிழரசன் போட்டேன், கரெக்டா தானே? ஓகேங்கய்யா, கிளியர். ஓகே. குணால் சார், நீங்க ஏதாவது ப்ராடக்ட் கேட்கணும், நீங்க கேக்குறீங்களா? அதான் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 days அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. காலையில நான் அவர்கிட்ட அவர் பேசணும்னு காலையில நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவர் 2-3 கொரியெல்லாம் ஆன்சர் பண்ணாரு. திருப்பி கேட்டு நான் அவர் நம்ம சொன்னல மேனுஃபேக்சரர் அந்த அவர் ஃபாரின்ல இருக்காரு. நாளைக்கு வந்து நான் புதன்கிழமை இங்க இருந்து புதன்கிழமை மீட் பண்ணிட்டு தென் அப்டேட் பண்ணிட்டேன். சரி சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே. எப்படி சார் நம்மளது அடுத்த ப்ரோக்ராம் எப்போ கிளம்புறோம்? சரி குணால் சார், நம்ம இந்த வாரம் சுற்றுப்பயணம் நாளைக்கு இங்கே போகலாம். குணாலன்ஜி, குணால் சார், ஹலோ குணாலன் சார். சார் நீங்க 7ஆம் தேதின்னு சொல்லியிருந்தீங்க. என்னங்கய்யா? ஹலோ சொல்லுங்க. நீங்க 7ஆம் தேதி கேட்டிருந்தீங்க. 7ஆம் தேதி கேட்கலையா? 7ஆம் தேதி தான் பிளான் சொன்னீங்க. 7ஆம் தேதி கேட்கலீங்க ஐயா. இல்ல இப்போ நாளையில இருந்து எங்க சுற்றுப்பயணம் போகலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா போடலாம். இப்ப சாரும் வராரா, நீங்க மட்டும்? சாரும் வருவாரு. இப்ப சேலத்துல சார் இருக்காரு அப்படின்னா? சேலத்துல, சென்னையில இருக்காரு. இல்லைங்களா? சொல்லியிருந்தது சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் சொல்லுவீங்க இல்லையா? ஆமா.
ஒரு முக்கியமான அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டைம் சொல்லிடுறேன் சார். சரிங்க. டைம் சொல்லிடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. ஏன்னா இந்த 6ஆம் தேதிக்குள்ள இந்த ஆஃபர் முடியுது இல்லையா? ஆமா அதுக்குள்ள நான் முடிச்சாகணும். அதுதான். ஓகே. ம். பண்ற 200 RVக்கு தான் நானும் டார்கெட் வச்சிருக்கேன். ஆனா 1-2 கஸ்டமர் ஓகே சொல்லியிருக்காங்க. சரிங்க. நான் பண்ணிக்கலாம். இப்போ 200 RV பத்தி நீங்க குணானந்த் சார் கேட்டார், ஏன் கொடுக்குறீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டார்ல. ஆமா, அது பத்தி சொல்லுங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன சொல்றது, எப்படின்னா எல்லாருக்கும் இது கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லாருக்கும் கொடுக்குறோமா? இது இந்தியா ஃபுல்லா கிடையாது, கொடுக்கல. இந்தியா ஃபுல்லா குவாலிஃபை ஆனதான் கொடுக்குறோம். சரிங்களா? இந்தியா ஃபுல்லா குவாலிஃபை ஆனா மட்டும்தான் கொடுப்பாங்க அதை. ஆனா நம்ம அட்வான்ஸா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்குன்னா இந்த டீம் ஜெயிக்கணும். இந்த டீம் ஜெயிக்கிறதுக்காக கொடுக்கறது. நல்லா ஜெயிக்கணும், நம்ம கூட பழக்கமானவங்க, ஸோ நல்லா நிறைய ஜெயிக்கணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு முன்னோடியா இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்கறது சார். ஓகேவா சார்? அதுக்காக தான் நம்ம ஜெயிக்கணும். இது வந்து அப்ளிகபிள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிடையாது, மகாராஷ்டிராவில் பார்த்தா கிடையாது. நீங்கள் இந்த ஃபவுண்டர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க, 100 days சேலஞ்சுன்னு. அதை அச்சீவ் பண்ணாதான் அந்த 1 to 2% கிடைக்கும், கிடைக்காது. ஃபவுண்டர்ஸ் கிளப் அச்சீவ் பண்ணாதான் கிடைக்கும், கிடைக்காது. அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு 100 நாள் ஆகும். பட் நமக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த 200 வரும்போது நம்ம டீம்ல பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வச்சுங்களேன், நம்ம டீம்ல ஒரு 40 பேர் மேலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு ஸ்ட்ரென்த், அது பயங்கர ஸ்ட்ராங் தான். அதுக்காக தான் இது பண்றது. ஃபைன் ஜி. நன்றி. நன்றிங்க. வேற ஏதாவது இருக்குங்களா ஐயா? வேற ஏதாவது கேள்விகள்? ஹலோ, ஏழுமலை ஐயா, உங்களுடைய கேள்விகள் இருக்குதா? ஆறாம் தேதி சென்னை ப்ரோக்ராம்ல நேரா பார்த்து அங்க நான் என்ட்ரி போட்டுறேன். சரி, சரிங்க. நான் சீக்கிரம் வந்துடுவேன். நன்றி. நன்றி. காலையில வந்துடுங்க, காலையில வந்துடுவேன். நன்றிங்க. குணாலன் சார், நீங்க ஏதாவது சொல்லுமா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட். நம்ம குழுல இருக்க எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் டீட்டெயிலா திரும்ப எல்லார்கிட்டையும் பேசி எல்லாரும் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 100 RVயாச்சும் பண்ற மாதிரி எல்லாரையும் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாரும் யாராவது ஒருத்தர் பேசிட்டே இருந்தா கரெக்டா இருக்கும். சரி, சரிங்க. இந்த மீட்டிங் இந்த அளவுல முடிச்சலாமா? குணசேகர் சார். கண்டிப்பா சார். ஓகே, முடிக்கலாம் சார், முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே, ஏதாவது அப்டேட்டா நான் நாளைக்கு மார்னிங் திருப்பி நான் உங்களுக்கு நம்ம குரூப்ல வந்துடுறேன் நான். சரி, சரிங்க. ஓகேங்க. நான் பேசிட்டு நம்ம அடுத்த டிராவல் எங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நாளைக்கு. நீங்க பண்ணுங்க, பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க நிறைய பேர். ஏன்னா நம்மளுக்கு 6ஆம் தேதி இப்போ ஏழுமலை சார், ஏழுமலை ரீச் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் சார்லாம். ஆமாமா, ரீச் பண்ணிட்டாரு. யாராவது ஒன்னு ஆக்டிவேட் பண்ணலாம் கூட ரீச் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆமாமா, முதல்ல நன்றி. இந்த 2-3 நாளுக்குள்ள எல்லாரும் ரீச் பண்ணிடுங்க. சரி, சரிங்க. சார்ஜ் கிடையாது சார், குருநாதன் சார், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிடையாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்கன்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைன் சார். நன்றி ஐயா. நன்றி. நாளை மறுநாள் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் சார்.